என்ன பிரியாணி புளிக்குது? புளிசாதம் யாரு? அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு பொய் சொல்றியா? இதுலயும் போர்ஜரியா? எங்க உள்ளன்? உள்ளன் சொட்டு நாளைக்கு வாங்கி தரமா? என்னது உள்ளன் சொட்டுறா? பறக்கிற உள்ளன்னியா? அதுக்கு பேர் உள்ளாயா? அது எந்த உள்ளானோ குண்டானோ, அத போய் புகை போட்டு புடிச்சிட்டு வா. அதை தின்னாதான் எனக்கு தூக்கம் வரும். யோ, நான் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட வந்தேன். இப்படி சனிய மாதிரி சைக்கிள் கேப்ல உள்ள புந்து ரகல பண்றிய. சரி வேணா விட்டு, நான் மானஸ்தேன். இப்பவே போறேன். உள்ளன் எனக்கு பாட்டியமா புடிச்சு தருவாங்க. பாட்டியமா சரியா சரியா, நான் போய் உள்ளால புடிச்சு வரேன். அது வரை சாப்பிடாம இரு. என்னது சாப்பிடாம இருக்கிறதா? உள்ளன் டுமாரோ டுடே புளியன் பிரியாணி. அம்மா அம்மா அசைப்படாது என்ன? அசையாம தான் கிடக்கு போ. சூழ்லடா மூதேவி, புண்ணுல துணிமணி படக்கூடாதுன்னு டாக்டர்லாம் சேர்ந்து 4 பக்கம் 4 குச்சியை வச்சு கொட்டை போட்டுருக்காப்பா. என்ன நடந்துச்சு? அதை ஏன்டா கேக்குற? அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான்? அந்த அண்டாவை ஆட்டைய போட்டு உங்கள்ட்ட கொடுத்து விட்டு படித்துறையில லேசா அசந்து படுத்திருந்தானா, அப்ப கைலிக்குள்ள ஏதோ பாம்பு போயிருச்சுன்னு அந்த பய உள்ள ஒரு விறகு கிட்ட எடுத்து அடிச்சா பாருங்க. அவன் அடிச்சடியில அங்கேயே வைக்க போட்டு விழுந்துட்டா. முடிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறேன். அப்புறம் என்ன ஆச்சு? சொல்லுங்க, சிறப்பா பண்ணுவோம். கொலை கொல்ல ரேப்புன்னு பந்தாவா வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்க அண்ணன் மேல எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல, லவ் மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. கொலை கொள்ளையா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த வட்டாரத்திலேயே நீங்க தான் பெரிய சமையல்காரரு. அதான் உங்களை பார்த்து சமையல் ஆட கொடுக்கலான்னு வந்தேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரும் மனசார வாழ்த்தும்படி சமைச்சு போட்டு ஜமாச்சிடுவோம். ஆமா, கல்யாணத்துக்கு சுமாரா எத்தனை பேர் வருவாங்க? என்ன பிடிச்சவங்க ஒரு 500 பேர் வருவாங்க, பிடிக்காதவங்க ஒரு 1500 பேர் வருவாங்க. பிடிக்காதவங்க எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கே, பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? பிடிக்காதவங்க எல்லாரையும் கடைசி பந்தியில உட்கார வச்சு உன் கையால ரசத்துல விஷத்தை கலந்து கொண்டுடலான் இருக்கேன். ரசத்துல விஷத்தை வைக்கணுமா? கரெக்டா கலந்துருவல்ல? நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன்? சாரி. என்ன சாரி பாவட அன்றாரு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மண்ணு கேட்டு கண்ணு எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஒடிச்சிருப்பேன், தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறா நீ. லீவா இருக்கணும் இன்னைக்கு எனக்கு. லீவ போடு. போடு லீவ. லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை யாரா ஏரியா கோயா? ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியாக்கு ஏரியா சொல்லு. வாடா நீ, வாடா நீ. ஏய், உன் ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. என்ன சொல்லி விட? ஏய், உன்னை கண்ட பாடல பேரை பாத்துக்கறேன். ஏய், பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம். பாரதேசி நாயே, வீட்ல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா? 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? மேகக்கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது. இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது. கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம். பாஸ் சரியான பயந்தவங்களே பாஸ். நீங்க வாங்க பாஸ், நான் இருக்கேன். ஓகே.